இன்றைக்கி வந்து ப்ரொடியூசருங்க தயாரிப்பாளர் அறிவிச்சிருக்க ஒரு நாள் வேலை நிறுத்தன்றது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அறிவித்தது. ஏன்னா தயாரிப்பாளர் எங்களுக்கு வேலை கொடுக்கறது தான் இருக்காங்க. அதனால் அவங்களே வந்து இன்றைக்கி இந்த வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்கன்னா எங்கள் சம்மேளனத்துக்கு தொழிலாளர் சம்மேளனத்துக்கு கடிதம் வாயிலாக எங்களுக்கு தெரிவித்தாங்க. இன்றைக்கி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்துக்கு எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணுன்ட்டு அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி இந்த வேலை நிறுத்தத்தில் நாங்களும் கலந்துருக்கோம். மொத்தம் இப்போ நம்ம சங்கத்தில் எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு சமைப்பாங்க? நீங்கள் குறிப்பாக உங்களுடைய மெஸ்ஸில் வந்து எத்தனை பேருக்கு சமைப்பீங்க? நான் குறிப்பாக எங்கள் யூனியன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருக்காங்க சமையல் பண்ணுறவங்க, அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க. அதோட வந்து இப்போ எங்கள் மெஸ்ஸில் பார்த்திங்கன்னா குறைஞ்சி ஒரு நாளைக்கு 40 பேர் வேலை செய்வாங்க. இன்றைக்கி அந்த 40 பேருடைய இன்றைக்கி 40 பேருக்கு ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் வேலை இல்லை. இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். அதன் அடிப்படையில் அவங்க கேட்ட வேலையை நாங்கள் முழு ஒத்துழைப்பும் எங்கள் சம்மேளனத்தின் சார்பாக நாங்கள் எல்லாருமே வழங்குகிறோம். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் சமைப்பீங்க? இப்போ இன்னைக்கு வந்து பரபரப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லிடுங்க. எத்தனை பேருக்கு? ஆமாம், இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேருக்காவது வெளியே சாப்பாடு அனுப்புவோம் ஷூட்டிங்க்கு. இன்றைக்கி அது நடத்த முடியாமல் போச்சு. இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அதனால் அதை பற்றி ஒரு பெருமை தான் எங்களுக்கு. அதே மாதிரி இப்போ தொடர்ந்து இப்போ நடிகர் சங்கம் தொடருது அப்படின்னா தொடர் போராட்டம் நடத்தவும் தயாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ உங்களுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த தொழில்களுக்கு? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை இந்த இது வந்து சுமூகமாக முடியுன்ட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது. அந்த அளவுக்கு போகாதுன்னு நம்புகிறோம் நாங்கள். இப்போ ஒட்டு மொத்தமாக படப்பிடிப்புகளுக்கு நீங்கள் தான் சமைப்பீங்க. இப்போ இன்றைக்கி படப்பிடிப்புகள் நடத்தலை. இதுக்கு முன்னாடியே ஆர்டர்லாம் கொடுத்து வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா? முன்னாடியே முன்கூட்டியே இந்த பொருட்கள் காய்கறி பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருப்போம், அதெல்லாம் வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தாதா கிட்ட போகிறது? இல்லை, அது வந்து உண்மையாக சொல்லணும்னா வந்து எங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து இந்த தகவல் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி இத்தனாம் தேதி வந்து மேஜனா 2ஆம் தேதி வந்து வேலை நிறுத்தன்ட்டு. அதனால் யாருமே வந்து ஷூட்டிங் பிளான் பண்ணல இந்த டேட்டில். இப்போ பொதுவாக இன்றைக்கு ஒரு நாள்ன்றது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்கிறீங்களா? பாதிப்பு தொழிலாளர் வேலை பாதிப்பு இருக்குது. ஷூட்டிங் போய் இதே ப்ரொடியூசருக்கு படம் எடுத்துகிட்டு இருக்க ப்ரொடியூசருக்கு பாதிப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டிங் அவங்க கண்டினியூஸ் ஷெட்யூல் போட்டிருப்பாங்க, அது பாதிப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால எல்லாருமே வந்து ஒத்துமையாக இருந்து ஒத்துழைச்சா இந்த பிரச்சனை சீக்கிரமாக தீர்ந்துடும். நீங்கள் உங்களுடைய கோரிக்கை என்ன? நீங்களும் 24 கிராஃப்டில் நீங்களும் ஒரு சங்கத்தை உங்கள் சார்பில் ஏதாவது கோரிக்கை? சம்மந்தப்பட்ட எல்லாருமே நல்ல மனசோட இதை பேசி முடித்து சினிமா மேலும் மேலும் நல்லபடியாக முன்னோக்கி போகணும். அதுதான் எங்களோட கோரிக்கை, ஆசை.